இந்த பூமியில் வாழ்ந்த இயேசுநாதர் அவர் கொண்டு வந்த ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுவிசேஷம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் என்பது மாத்திரமல்ல, அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் அவன் எவ்வளோ பெரிய பாவியாக கூட இருக்கலாம், கொலைகள் செய்தவனாக இருக்கலாம். இயேசுநாதர் அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது, அவர் அறையப்படுவதற்கு முன்பாக ஒரு கொலைகாரனை அவர் விடுதலை செய்தான் அவர் அந்த இடத்திற்கு வந்தார். கொலைகாரன் இருக்க வேண்டிய இடத்தில் இந்த கொலைகாரனா அல்லது இயேசுநாதரா என்று கேள்வி வந்த பொழுது, இயேசுநாதர் மௌனமாய் அந்த கொலைகாரனுடைய பகுதியை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த கொலைகாரன் அங்கே விடுதலை ஆனான். ஒரு கள்ளன் அவரோடு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அந்த கள்ளனை அவர் ரட்சித்து பரதேசிக்கு அவனை கொண்டு வரும்படி அவர் அங்கே வழியை உண்டாக்கினார். அவருடைய ஜீவகாலம் முழுவதும் யாரெல்லாம் மனம் திரும்பி அவரிடத்தில் வருகிறார்களோ அவர் அனைவரையும், அவர் கொலைகாரனாக இருந்தால் என்ன, கள்ளனாக இருந்தால் என்ன, அவன் வெசித்தனம் செய்தவனாக இருந்தால் என்ன, சமுதாயத்திலே கெட்டுப்போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த யாராயிருந்தாலுமே கூட அவர்களை அன்பாய் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பாவங்களெல்லாம் மன்னித்து அவளை ரட்சிக்கிறார். அதுபோன்ற ரட்சிப்பை தருகின்ற இயேசுவானவர் அதோட மேலாய் அவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், அவர் ஒரு ராஜ கம்பீரத்தோடு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தான். அவர் ஒரு சாதாரண தச்சன் வீட்டில்தான் பிறந்தார் என்று எல்லோருக்கும் தெரியும். அவருடைய பிறப்பு ஒரு அரண்மனையில் இல்லை என்று அந்த வேதம் எடுத்து கூறுகிறது. அந்த நட்சத்திரம் அந்த மாட்டுக்காடிக்கு பிறந்த அவருடைய மாட்டுக்கோட்டைக்கு கொண்டு வந்த பொழுது அதை பின்பற்றி வந்தவர்கள் அரச குலத்தில் தான் அவர் பிறப்பார் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். ஆனால் அவரோ மாட்டுக்கொட்டையிலே பிறந்த சத்திரத்தில் கூட ஆர்டினரியாய் டார்மெட்ரி என்று சொல்கின்ற ஒரே அந்த ஒரு ரூமில் 20 பேர் சேர்ந்து படுத்திருப்பார்கள், தங்குவார்கள். அதுபோன்ற ஒரு டார்மெட்ரியாக இருக்கக்கூடிய ஒரு சத்திரத்தில் கூட அவருக்கு இடமில்லை. அவரை வெறும் சாதாரண மாட்டு கொட்டையிலே ஒரு ரூம் வசதியும் இல்லாத, ஒரு டோர் இல்லாத, ஒரு விண்டோ இல்லாத, ஜன்னல் இல்லாத, எந்த பாத்ரூம் வசதியும் இல்லாத ஒரு மாட்டுக்கொட்டையில் தான் அவர் அவதரித்தார். ஆனால் அவர் இந்த பூமியிலே மனுக்குலத்திற்கு பாவ மன்னிப்பை மாத்திரமல்லாமல் தன்னை அண்டி வந்து அந்த மனுக்குல மக்களுக்கு ராஜரீக வாழ்க்கையை அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுபோன்று அவர் யாருக்கு கொடுத்தார் என்று சொன்னார், டு த டவுன் ட்ராடன், தரைமட்டம் தாழ்த்தி இருந்து தரைமட்டம் சிறுமைப்பட்டு இருந்த அவர் எளிய மக்களுக்காக அவர் வாழ்ந்தபடினால், எளியோரை அவர் தூக்கும்படியாக அவர் இந்த பூமியிலே அவர் பிறந்தபடியால் நாம் ஒரு நற்செய்தி அடைந்து விட்டோம். நற்செய்தி என்னவென்று சொன்னால், ஈவன் த ஸோ ஆர்டினரி பீப்புள், சாதாரண ஜனங்கள் கூட தி கம் டு ஜீசஸ், இயேசுவிடத்தில் வந்து விட்டால் அவர்களுடைய தீமையான பாவ நெஞ்சம் அவர் பரிசுத்தமாக்கப்படும், மன்னிக்கப்படும். ஆல்சோ அதைவிட மேலாய் தே கேன் லிவ் எ கிங் லைஃப், ஒரு ராஜரீக வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியும். அதைத்தான் இயேசுபிரான் அவர் சொல்லும் பொழுது, அவர் உயிரோடு எழுந்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ராஜ்யத்தை ஜெயித்தல்ல, பெரிய கோட்டையும் முதலையும் ஜெயித்தார் என்பது அதல்ல, மரணத்தை ஜெயித்தார். அவர் அடைந்த ஒரு மாபெரும் வெற்றி என்னவென்று சொன்னால், இயேசுபிரானை சிலுவையில் தானே அடைந்தார்கள் என்று நாம் லேசாக எண்ணிக்கொள்கிறோம். அவர் பரிதாபமாக இறந்ததை போல பேசிக்கொள்ளலாம். பாவம், அவரை சிலுவையில் அடைந்து விட்டார் என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் அவரோ அப்படி ஒரு சாதாரணமாய் ஒரு தோல்வியடைந்த ஒரு வாழ்க்கையை அவர் வாழவில்லை. அவர் இந்த பூமியிலே அவருடைய வெற்றி என்னவென்றால்,
மரணத்தை ஜெயித்தார். அலெக்சாண்டர் என்ற அந்த மாபிரபு அப்படியே அவன் சகல ராஜ்யத்தையும் ஜெயித்து உலகத்தையே நான் வெல்லுவேன் என்று ஜெயித்து வந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில், பாதி ராஜ்யத்தை உலகத்தை பிடித்து கொண்டு வந்த நேரத்தில் அவன் உணர்வடைகிறான். பின்பு அவன் போரை நிறுத்துகிறான். ஹிட்டாய் அவன் பின்பு மறித்து விடுகிறான். மறிப்பதற்கு முன்பாக அவன் சொன்னது என்னவென்றால், இந்த முழு உலகத்திற்கும் நான் கண்ட ஒரு உண்மை தெரிய வேண்டும். அது என்ன உண்மையை நான் கண்டேன் என்றால், எந்த சாம்ராஜ்யத்தை நான் ஜெயித்திருந்தாலும், இந்த உலகத்தில் பாதி உலகத்தை நான் ஜெயித்து நான் ஆஸ்தி உடையவனாய் நான் வாழ்ந்தாலும், இந்த அலெக்சாண்டர் வெறுமையைத்தான் வந்தான், வெறுமையைத்தான் அவன் கல்லறைக்கு அவன் போகிறான் என்று காணும் பொருட்டு என்னுடைய காஃபின், என்னுடைய சவப்பெட்டியிலே ஒரு ஓட்டையை வைத்து அதில் என் கையை உயர்த்தி வைத்து காட்டுங்கள், காட்டி இதை பிரகடனப்படுத்துங்கள். அலெக்சாண்டர் இவ்வளவு சாம்ராஜ்யத்தை அவன் சுதந்திரித்தாலும் ஜெயித்திருந்தாலும் ஒன்றும் அவன் கொண்டு வந்ததுமில்லை, அவன் கொண்டு போகவும் இல்லை என்பதை நீங்கள் அறியுங்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் என்று அந்த கையை உயர்த்தி அந்த காஃபின் பெட்டிலே வைத்து சுமந்து சென்றார்கள் என்று சரித்திரம் கூறுகிறது. அதுபோன்று மனுஷன் சாம்ராஜ்யத்தை வெல்வதென்பதை விட இந்த ரியல் ஜாய், உண்மையான மகிழ்ச்சி என்னவென்றால், ஹி கான்கர்ஸ் டெத், மரணத்தை ஜெயித்தான் என்பதுதான். அதுபோன்ற ஒரு மரணம் என்று கூறுவது, ஒரே தரம் பிறப்பதும் ஒரே தரம் மரிப்பதும் என்று இருக்கக்கூடிய இந்த பூமிக்குரிய ஒரு மரணத்துக்குரிய எல்லோருக்கும் உரிய அந்த லா, அந்த பிரமாணம் என்பதை விட மேலானதாய் இந்த டெத் என்று சொல்வது, அது இந்த சரீரத்திற்குரிய மரணம் எல்லோருக்கும் ஏற்பட்டாலும் மனுஷன் சாவாமையை உடையவனாய் அவன் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காகவே இயேசுபிரான் இந்த பூமியிலே அவர் மரித்து மனுஷனுக்கு அவனுடைய எதற்காக அவன் எந்த மரணம் என்று அவனை அச்சுறுத்தியதோ அந்த மரணத்தினாலே தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே இயேசுபிரான் அந்த சிலுவிலே அவர் எல்லோருக்கும் ஒரு ஜெயத்தை, ஒரு ரட்சிப்பை அவர் எப்படி அவர் கொண்டு வந்தார். மரணத்தை அவர் ஜெயித்தார், பாதாளத்தை அவர் ஜெயித்து அதன் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவனை அவர் தந்தருளினார். நம்ம எல்லோரும் நாம் வழக்கமான மனுஷருடைய உரைதரம் பிறப்பது பின்பு மரிப்பது என்ற நிலை இருந்தாலும் அவனுடைய ஆவியிலே அவன் சாவதில்லை, அவனுக்கு மரணம் வருவதில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், சாதாரணமான ஒரு மரணத்தை அவர் அடையவில்லை. எல்லோரும் மரணத்தை ஜெயித்து எல்லோருக்கும் ஜீவன் தரும்படியான ஒரு மரணத்தை அவர் அடைந்தார். அதுபோன்ற ஒரு சீரும் சிறப்புமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், மனுஷனுக்கு ஆரம்பமாகிற ஒரு பகுதி அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காகவும் நித்திய ஜீவனை அடைவதற்காகவும் இயேசுபிரான் மரித்தார். அதே போலவே இந்த பூமியில் அவர் 33 ஆண்டு காலம் அவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை என்று இருக்கிறதே, அந்த வாழ்க்கையை வைத்து அவர் என்ன சொன்னார் என்றால், நான் வாழ்ந்த அதே வாழ்க்கையை நீங்களும் வாழ வேண்டும் என்று அவர் கூறினார். என்ன வாழ்க்கை என்று அவர் கூறுவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், நீங்கள் என்னுடைய பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு கடவுளுடைய வல்லமை பரிசுத்த ஆவியை நீங்கள் நிறைந்து ஆவியை நீங்கள் பெற்ற பிறகு எனக்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று சொன்னார். அவருக்கு ஒரு சாட்சியாய் வாழும்படிக்கே இந்த பூமியிலே அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆகவே அவர் நமக்கு ஒரு பழைய பாவங்கள் கெட்ட மனுஷன் என்ற பாவ மன்னிப்பை எல்லாம் அதை அகற்றி பாவ மன்னிப்பை தந்து புது வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் எந்த உத்தமமான ஒரு கிறிஸ்தவனும் நான் பாவ மன்னிப்பை பெற்றேன் என்று அவன் சொல்லுவனாய் இருந்தால் அதோடு நிறுத்தி கொண்டால் அவன் ஒரு துன்மார்க்கன். மீண்டும் மீண்டும் பாவம் செய்வான், மீண்டும் மீண்டும் பாவம் மன்னிப்பு என்று பேசிக்கொண்டே திரிவான். ஆனால் இயேசுபிரான் சொன்னார், நீங்கள் உன்னதத்தின் பலனை பெற்றுக்கொண்டு உங்களால் முடியாது தெய்வத்திடத்திலே கேட்டு அந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த பலனை நீங்கள் அடைந்து வரும்பொழுது அவர் சொன்னார். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்வார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அது போன்ற ஒரு குட் டெஸ்டிமனி, ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கையை இயேசுபிரான் இந்த பூமியில் நம்ம எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால்
தெய்வத்திற்கு நாம் நல்ல சாட்சிகளாய் விளங்க முடியும். இரத்த சாட்சி என்று ஒரு பகுதி ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. அது என்னவென்றால் தெய்வத்திற்காக, தெய்வத்தினுடைய பிரசுத்தத்திற்காக, தெய்வத்தினுடைய சத்தியத்திற்காக உயிரை நீத்தவர்கள், தெய்வத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்கள், அவர்கள் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி இறைவனுக்கு சாட்சியாக இருந்தால் என்று அங்கே வேதம் கூறுகிறது. அங்கே தங்கள் இரத்தத்தினாலே அந்த சாட்சியை நிலைநிறுத்தினவர்கள். அதுபோன்ற ஒரு சாட்சி என்பதை விட மேலானதாய் வேதம் கூறுவதெல்லாம் உயிரோடு இருக்கும் பொழுது இறந்த பிறகு உள்ள சாட்சி என்று சொல்கின்ற இரத்த சாட்சி என்று சொல்கின்ற பகுதியை எண்ணி நடுவிலே இருக்கக்கூடிய இன்னொரு சாட்சியை இழந்துவிடக்கூடாது. அது என்னவென்றால் உயிருள்ள சாட்சிகள். அதைத்தான் ரோமர் 12ஆம் அதிகாரம் என்ற வேத புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறது. நீங்கள் ஜீவ பலியாய் என்று அவர் சொல்லுவார். உயிருள்ள பலியாய், உயிரோடு சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் இயேசுபிரான் இந்த பூமியிலே வந்த நோக்கம். அனைவரும் கிறிஸ்தவர்களுமே கூட பாவமன்னிப்பை அவர் தந்த பாவமன்னிப்பை அவர்கள் பெற்றார்களே அல்லாமல் அவர்களோ நல்ல சாட்சிகளாய் வாழவில்லை. அநேகர் நல்ல சாட்சிகளாய் வாழவில்லை. பாவத்தை மாத்திரம் மன்னிப்பதற்கு வேண்டுமென்றால் அவர் சிலுவிலை அவர் மரித்திருந்திருக்கக்கூடும். ஆனால் அவரோ 33 ஆண்டு காலம் இந்த பூமியிலே வாழ்ந்தாரையா. ஒரு சாதாரண தச்சனாய் மனுஷனுக்கு நேரிடுகிற அத்தனை பாடுகளையும் அவர் அனுபவித்து துன்பம் அடைந்து அவர் வாழ்ந்து அவருடைய முடிவிலே தன் உயிரையும் ஈந்தாரே. அதுபோன்ற வாழ்க்கையை சும்மா வாழவில்லை. எல்லோரும் தன்னிடத்தில் வந்து பாவமன்னிப்பை பெற்ற அனைவரும் நல்ல சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று விருப்பத்தை வைத்திருந்தார். என்னைப் போலவே எனக்கு சாட்சிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் வாழ்ந்தார். ஆகையால் தான் இந்த அநேக இடங்களிலே கிறிஸ்தவம் தூசிக்கப்படுகிறது, கிறிஸ்தவம் மறுதளிக்கப்படுகிறது, கிறிஸ்தவம் ஏளனம் செய்யப்படுகிறது. அங்கே கொலைகாரன் கும்பலிலே ஒரு கிறிஸ்தவனும் இருக்கிறான். அதெல்லாம் அவர்கள் பாவம் மன்னிப்பை வேண்டுமானால் பெற்றுக்கொண்டு நல்ல சாட்சிகளாய் வாழாதவர்கள். எனவே இயேசுபிரான் நம்ம எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை என்னவென்றால் அவர் வாழ்ந்ததைப் போலவே இந்த பூமியிலே ஒரு நல்ல சாட்சியை பெற்று வாழ வேண்டும். இதை அவர் குறிப்பிடுகின்ற அநேகம் வசனங்கள் உண்டு. நாம் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் அதை பார்ப்பதற்கு 1 தீமோத்தேயு என்ற இந்த 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அங்கே ஒரு தீமோத்தேயு என்ற ஒரு பக்தன் ஒருவன் இருந்தான். அவன் ஒரு மூத்த பக்தன் அல்லது மூத்த ஒரு பரிசுத்தவான். அவனுக்கு கீழாக வாழ்ந்த ஒரு அவனுடைய சிஷியன் போல் வாழ்ந்த ஒரு மகனை போல் வாழ்ந்த ஒரு பெயருடைய தீமோத்தேயு என்ற பெயருடையவன். அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவிலே அவனை குறித்து உள்ள அவனுடைய ஜீவி ஓட்டத்தினுடைய முடிவை அவனை உற்று கவனித்து அந்த குருவாக இருந்த அந்த பவுல் அடிகளார் அவனை குறித்து இவர் ஒரு காரியத்தை எழுதுகிறார். என்ன காரியத்தை எழுதுகிறார்? 12ஆம் வசனத்திலே, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காக நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. அதுபோன்ற நல்ல அறிக்கை என்று கூறுவது தான் அநேக சாட்சிகளுக்கு அநேகர் கண்டு அவர்கள் காணும்படியான ஒரு நல்ல அறிக்கையை அவன் செய்தான் என்று அவர் கூறுவார். அந்த நல்ல அறிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கை தான் இயேசுபிரான் வாழ்ந்தார். அந்த வாழ்க்கையைத்தான் அவர் சொன்னார், நீங்களும் இந்த பூமியிலே நான் வந்து வாழ்ந்த அந்த எனக்கு சாட்சிகளாய் என்னைப் போலவே நீங்களும் அந்த நல்ல சாட்சியாய் வாழ வேண்டும் என்று கூறினார். என்ன நல்ல அறிக்கை அவன் செய்தான் என்று தெரியுமா? அந்த அறிக்கை என்று சொல்வது சாதாரணமான ஒரு அறிக்கை இல்லை. இயேசுபிரானைப் போலவே அறிக்கை செய்து அவரைப் போலவே வாழ்ந்த ஒரு நல்ல சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கைக்குரிய அறிக்கையை அவன் செய்தான். எப்படி அவன் செய்தான் என்று அவர் சொல்லுவதை அவர் குறிப்பிடுவார் என்று சொன்னால், இயேசுபிரான் அவர் வாழ்ந்த பொழுது அவர் பொந்திய பிலாத்து என்ற ஒரு அரசனுக்கு முன்பாக, ஒரு கவர்னருக்கு முன்பாக, ஒரு பிரதமருக்கு முன்பாக, ஒரு ஆளுகை செய்கிற ஒரு தலைவனுக்கு முன்பாக, ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து அவர் நிறுத்தப்பட்ட பொழுது அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது செய்த அறிக்கையை குறிப்பிட்டுத்தான் இந்த தீமோத்தேயு என்று சொல்லுகிற அந்த பவுல் அடிகளாருடைய அந்த சிஷியனுக்கு அவர்
குறிப்பிட்டு மகிழ்ந்து கூறுவார். அந்த அறிக்கையை 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 14ஆம் வசனம், எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும், எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் புந்திப்பிலாத்திற்கு முன்பாக, அவருக்கு முன்பாக நின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன் என்று அவர் கூறுவார். ஏன்னா அவர் அநேகருக்கு முன்பாக நல்ல ஒரு அறிக்கை செய்து சாட்சியாக இருந்தார். இயேசுபிரான் புந்திப்பிலாத்திற்கு முன்பாக தன் வாழ்க்கையினுடைய இறுதியிலே, அவர் வாழ்க்கையின் ஆரம்பம் முதற்கொண்டு அந்த வாழ்க்கையைத்தான் வாழ்ந்தார். ஆனால் வாழ்க்கையினுடைய இறுதியிலே ஒரு தச்சன், ஒரு மாட்டுக்கொட்டையிலே பிறந்தவர், அரசனுக்கு முன்பாக நிற்கிற அந்த நேரத்திலே தான் வாழ்ந்த முழு வாழ்க்கையை ஒரு நல்ல அறிக்கையை அவர் செய்வார். அந்த அறிக்கையை தான் இங்கே அவர் சொல்லுவார். அரசனுக்கு முன்பாக அறிக்கை செய்த அந்த இயேசுபிரானுடைய அந்த அறிக்கையை நீயும் பெற்றுக்கொண்டாய். ஆகவே அவர் குறிப்பிட்டார், தீமோத்தேயு, நீ அநேகம் சாட்சிகளுக்கு முன்பாக, நீ ஒரு அரசனுக்கு முன்பாக நின்றதை போல் உள்ள ஒரு நேரம் வராவிட்டாலும், அவர் எப்படி அவர் அரசனுக்கு முன்பாக, ராஜாவுக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை அவர் அறிக்கை செய்து வாழ்ந்தாரோ, அதே அறிக்கையை நீயும் செய்திருக்கிறாய் என்று அவர் கூறி அவர் மகிழுவார். அந்த 14ஆம் வசனத்தை எப்படி அவர் அந்த நல்ல சாட்சி என்பதை விளக்கி அவர் சொல்லுவார் என்று சொன்னால், புந்திப்பிலாத்து என்று ஒரு அரசன் இருந்தான். ஆனால் இங்கே 15வது அந்த 14ஆம் வசனம் தாண்டி அடுத்த 15ஆம் வசனத்தில் வரும்பொழுது, அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. ஹல்லேலூயா. தொடர்ந்து அவர் கூறும் பொழுது, அவர் நித்திய வல்லமை உடையவர். 16ஆம் வசனத்திலே அவர் கூறுவார். பின்பு 17ஆம் வசனத்திலே, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நாட்டமுள்ள இந்த உலக ராஜாக்களைப் போல் வாழ்கின்ற ஜனங்கள், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் வாழ்கின்ற இவர்கள், 19ஆம் வசனத்தில் அவர் குறிப்பிடுவார், நல்ல ஆதாரத்தை, எ குட் ஃபவுண்டேஷன், நல்ல ஆதாரத்தை பிடித்து கொண்டு வாழும்படிக்கு நீயும் வாழ்ந்து அவர்களுக்கும் புத்தி சொல்வாயாக, கட்டளையிட்டு நீ புத்தி சொல்வாயாக என்று அவர் கூறுவார். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு தச்சனுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்த அந்த இயேசுபிரான், அவருடைய வாழ்க்கை என்னவாக இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த ரகசியம் என்னவென்றால், இந்த பூமியிலே ஒரு ராஜனுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் ராஜாதான், புந்திப்பிலாத்து ராஜாதான். ஆனால் இவரோ ராஜாதி ராஜாவாய் இருந்த ஒரு கணம் பொருந்திய வாழ்க்கையை வாழ்ந்தார். புந்திப்பிலாத்திற்கு முன்பாக, அந்த ராஜாவுக்கு முன்பாக அவர் நின்ற பொழுது அவரை ரெட்டுடுத்தி, அவரை உடையெல்லாம் கலற்றிவிட்டு, அவரை செங்குருதி வடியே கிரீடங்களை சூட்டி, கையிலே கோலை வைத்து அவரை அவமானப்படுத்தி இப்படியெல்லாம் செய்த அந்த நேரத்திலே, அதையெல்லாம் நடந்திருந்தாலுமே கூட ஒரு மனிதனும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவர் பொந்திப்பிலாத் என்ற ராஜனுக்கு மேலான ராஜாதி ராஜா என்று ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் அவரோ, அவர் சொன்னார், இந்த வேதம் எடுத்துக்கூறியது, அவர் ராஜாதி ராஜாவும், அடுத்த நிலை இருக்கிறது என்று தெரியுமா, ஏக சக்கராதிபதியும், சர்வ வல்லமை கொண்டவரும். அவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுதே அவர் சொல்லுவார், சர்வ வல்லமை கொண்ட இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன், என் மீது உமக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று அவர் கூறுகிற ஏக சக்கராதிபதி, சக்கரவர்த்தி என்று அந்த நாட்களே சொல்லுவார்களே, அதுபோன்ற ஒரு சக்கரவர்த்தியாய், சகலத்தையும் பூச்சக்கரத்தை ஆளுகை செய்கிறவராய், சகல வல்லமையும் கொண்டவராய் அவர் விளங்கினார் என்றும், கர்த்தாதி கர்த்தாவாய், த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், லேண்ட் லார்ட் என்று சொல்லுவார்கள். இந்த பூமிக்குரிய சொத்து உடையவர்களை பார்த்து இஸ் கிரேட் லேண்ட் லார்ட், நிலைச்சு வாழ்ந்தார் என்று சொல்வார்கள். ஆனால் அவரோ த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், எந்த உலகத்திலுள்ள இந்த சொத்துரிமைகளுக்கும் அத்தனைக்கும் பூமிக்கு மேலாய் அவர் த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராய் அவர் விளங்கி இருந்தார். அதுபோன்ற ஒரு பகுதியை அவர் சுட்டி காட்டி, நித்திய வல்லமையுடைய இவருக்கு முன்பாக நீ சாட்சி சொன்னாய் என்று அறிந்து நல்ல அறிக்கையை நீ செய்து வாழ்ந்த அந்த அறிக்கையை பற்றி கொண்டு வாழ்ந்துவிடு. தட் இஸ் அ குட் டெஸ்டிமனி. அது நல்ல சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. இயேசுபிரான் இந்த பூமியிலே வாழ்ந்த அற்புதமான ஒரு வாழ்க்கை. பொதுவாக
நாம் எல்லோருமே கூட ஐஸ்வர்யத்தை விரும்புவோம். ஆனால் அவர் சொல்கிறார், அந்த அரச வாழ்க்கை என்று சொல்வதை எப்படி அவர் சொன்னார்? ஐஸ்வர்யவான்களை குறித்து அவர்களுக்கு புத்தி சொல்லப்பா, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அவர் இருமாப்பாய் இருந்து நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்து விடாதபடி 19ஆம் வசனத்தில் நல்ல ஆதாரத்தை உடையவர்கள். இந்த ஐஸ்வர்யம் அல்ல, இந்த ராஜ்ய கணத்திற்குரிய வாழ்க்கையை இயேசுபிரான் வாழ்ந்தாரே, அந்த வாழ்க்கையை வாழும்படி அவர்களுக்கு நீ புத்தி சொல்லு என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே யாதொரு நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் தன் மனதை வைத்து விடாமல், அதை ஒரு ராஜாவுக்குரிய ஒரு கணமென்று எண்ணி விடாமல், அது ராஜாவுக்குரிய ஒரு ஆஸ்தியில் என்று அவன் எண்ணி விடாமல், அவன் தச்சனாக இருந்தாலும், அவன் சாதாரண ஒரு கொத்தனாராக இருந்தாலும், ஒரு எளிய ஒரு வேலை செய்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும், அவன் நல்ல ஆதாரத்தை கொண்டு வாழ வேண்டும். அந்த ஆதாரம் அது என்னவென்று சொன்னால், நித்தியத்திற்கும் ஜீவன் தருகின்ற இறைவன் மீது தன் நம்பிக்கையை முழுவதுமாய் வைத்து அவரை ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் அவரை ஏக சக்கராதிபதியாகவும் பூச்சக்கரத்தை ஆளுகிற சக்கரவர்த்தியாகவும் வைத்து அவன் வாழும்படி புத்தி சொல்லப்பா. அதுவே நல்ல ஆதாரமுள்ள வாழ்க்கை என்பதை இந்த பூமியிலே வாழ்ந்து காண்பித்தார் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. அந்த ரகசியம் தெய்வ பக்தியை நாடுகிறவர்களுக்கு தான் தெரியுமே அல்லாமல் மற்றவர்கள் அதை காண இயலாது. ஏனென்றால் இயேசுபிரான் அவர் சொன்னதெல்லாம் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று சொன்னார். எவன் அதை நம்புவான்? குதிரை வைத்து, யானை படையை வைத்து, தன்னுடைய கோட்டை கொத்தளத்தை வைத்து, தன்னுடைய படை வீரர்களை கொண்டு, அணு ஆயுதத்தை கொண்டு பூமியை சுதந்திரிப்பார்கள், போர்களை ஜெயிப்பார்கள் என்று இந்த உலகம் நம்பும். இது நம்புமா? சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். அங்கேதான் அந்த ரகசியம் அடங்கியிருக்கிறது. அது எளிய சாதாரண மக்களுக்கு, இந்த உலகத்தை ஆதாரமாக கொண்டவர்களுக்கு விளங்குவதில்லை. இந்த ஐஸ்வர்யத்தின் மீது தங்களுடைய மனதை வைக்காமல் இந்த ஏக சக்கராதிபதி மேல், இந்த ராஜாதி ராஜாவின் மேல் தங்கள் நம்பிக்கையை வைத்து வாழுகின்றவர்கள் எதை பெறுகிறார் என்று அவர் சொல்லுவார், நல்ல ஆதாரத்தை பெற்றுவிட்டார்கள். ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஆதாரத்தை இந்த பூமியிலே ஒரு இயேசுவினால் பாவ மன்னிப்பை பெற்றவன் வாழ்ந்து விட்டான் என்று சொன்னால், அதுவே இயேசு பிரானுக்கு நாம் கொடுக்கின்ற நல்ல அறிக்கையை கொண்ட நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை. அவன் இந்த பூமியிலே ஒரு ராஜரீகத்துக்குரிய கம்பீரத்தோடு அவன் வாழ்கிறான். அப்படியாய் அங்கே யோவான் 18ஆம் அதிகாரத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து உள்ள அந்த 2 முக்கியமான அறிக்கையை குறித்து அங்கே வாசிக்கிறோம். யோவான் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே அவர் புந்தி பிலாத்து என்ற அரசனுக்கு முன்பாக நின்ற பொழுது அவர் அறிக்கை செய்து நல்ல சாட்சி கொடுத்து வாழ்ந்த வாழ்க்கை அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அவரை அரசனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவரை கொண்டு வந்து நிறுத்தின பொழுது அதற்கு முன்பாகவே அப்படி ஒரு கேவலமான ஒரு கோலத்தில் தான் நிறுத்தப்பட்டார். ஒரு சேவகரில் ஒருவன் அந்த அரசனுக்கு முன்பாக அவரை ஒரு அறைகிறான். ஏன் இப்படி அடிக்கிறாய், என்ன முகாந்திரம் உண்டு என்று கேட்கிறார். அதற்கு அவன் பதில் சொல்ல மறுத்துவிட்டு தொடர்ந்து அவன் அடிக்கத்தான் அவன் செய்கிறான். அதுபோன்ற நேரத்தில் இங்கே இயேசுபிரான் என்னவென்று சொன்னார் தெரியுமா? 36ஆம் வசனத்திலே இயேசு பிரதித்திரமாக, யாருக்கு பிரதித்திரமாக? அந்த பிலாத்து என்று சொல்லுகிற, புந்தி பிலாத்து என்று சொல்லுகிற அந்த 35ஆம் வசனத்தை சொல்லுகிற அந்த அரசனுக்கு முன்பாக இப்படி அவர் சொன்னார், என் ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியது அல்ல. என் ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியது அல்ல. அப்படி இருந்திருந்தால், இந்த உலகத்திற்குரியதாக இருந்திருந்தால் நான் அதற்காக போராடி இருப்பேன். என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்கள். அப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, இவ்விடத்திற்குரியதல்ல, இந்த காண்கின்ற இந்த இடத்திற்கு உரியதல்ல. என் ராஜ்யம் பரமராஜ்யம், தேவராஜ்யத்திற்கு உரியது, காணாத அந்த தெய்வ ராஜ்யத்திற்கு உரியது என்று அவர் கூறினார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு கனமுள்ள ஒரு வாழ்க்கை என்று சொல்லுவது, மனுஷன் இந்த இயேசுபிரானை போலவே நல்ல சாட்சியுடையதாய்,
நல்ல அறிக்கை செய்து சாட்சியுடைய அவரை போலவே எனக்கு சாட்சி என்று வாழக்கூடிய அந்த வாழ்க்கை அவள் வாழ வேண்டும் என்று சொன்னால், நான் நீதி கேட்கிறேன், நீதி மறுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதை நான் திருப்பி கேட்பதில்லை, அதற்காக போராடுவதில்லை. சாந்த குணத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். அது ஏன் தெரியுமா? என் ராஜ்யத்தினுடைய சூத்திரம் வேறு. என் ராஜ்யம் போராடுகின்ற ராஜ்யம் அல்ல, சண்டையிட்டு போராடி நியாயத்தை எடுத்து கூறி ஜெயிக்க வேண்டும் என்ற ராஜ்யம் அல்ல அப்பா என்னுடைய ராஜ்யம். ஆகவே என்னுடைய பூமிக்குரியவர்கள் போராடுவார்கள், பூமிக்குரிய ராஜ்யத்திற்கு உரியவர்கள் ஒரு 10 பைசா கூட போராடுவார்கள். ஒரு 100 ரூபாய் இழந்து விட்டு அல்லது ஒரு சொத்தை இழந்து விட்டு 1 லட்சத்தை இழந்து விட்டு போராடி கொண்டிருப்பார்கள். சாகும் வரை கூட அவர்கள் போராடுவார்கள். ஒரு அடி நிலத்திற்கு கூட அவர்கள் சாகும் வரைக்கும் விரோதத்தை மனதில் வைத்து கொண்டே அவர்கள் போராடி கொண்டே இருப்பார்கள், நிம்மதியற்ற ஜனங்கள். ஆனால் நானோ, என்னை நீங்கள் அடித்தாலும், என்னை நியாயம் தவறி இங்கே கோர்ட்டிலே கொண்டு வந்து நிறுத்தினாலும், அரசனே உமக்கு முன்பாக நான் நிறுத்தினாலும், நான் சொல்வதை ஒன்று கேட்டுக்கொள்ளும். என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியதல்ல. என் ராஜ்யம் உலகத்துக்குரிய இருந்தால் போராடி இருப்பார்கள் என்று சொன்ன பொழுது, அப்படியானால் நீ என்ன ராஜாவோ என்று அவன் கேட்கிறான். ஏஸ், நான் ராஜாதான் என்று 37ஆம் வசனத்தில் அவர் கூறுகிறார். அப்படி ஒரு கணம் பெற்றவன் கிறிஸ்தவன். அவன் இந்த பூமியிலே வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலே இந்த ராஜ்யத்துக்குரிய போராடுகிற மனுஷன் அல்ல. ஹி லீவ் ஃபார் காட், தெய்வத்திற்காகவும் இயேசுபிரான் வாழ்ந்த அதே வாழ்க்கையை வாழ்கிறவனாக இருக்கிற அப்படின்னால் அவன் சொல்கிறான், ஏஸ் ஐ எம் ஏ கிங், நான் ராஜா தான். ஹல்லேலூயா. பொந்தி பிலாத்துக்கு முன்பாக நல்ல அறிக்கை செய்த இந்த இயேசுபிரானுடைய இந்த சாட்சியை இந்த தீமோத்தேயு என்ற மனுஷன் நல்ல அறிக்கை செய்தான் என்று எழுதியிருக்கிறது. நல்ல சாட்சியுடையவனாய் அவன் வாழ்ந்தான். இயேசுவை போலவே எனக்கு சாட்சி என்று ஒரு நல்ல இடத்திலே அவன் வாழ்ந்தான். நாமும் இயேசுவை போலவே இந்த கணத்தை பெற்றவர்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய அரசன், என்னுடைய ராஜா பரத்தில் இருக்கிறவர், இந்த ராஜ்யத்திற்குரிய அல்ல, இந்த ராஜ்யத்துக்குரியவர் அல்ல, பரத்துக்குரியவர் என்று அவரை ராஜாவாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் சொல்ல முடியும். அந்த 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்த அந்த வசனத்தை போல், அவர் ராஜர்களுக்கெல்லாம் ராஜா, ராஜாதி ராஜா. இந்த உலகத்தில் எவன் ராஜாவா என்று சொன்னாலும் ஹீ இஸ் தி கிங், அவரே ராஜா, த சுப்ரீம் கிங், ஏக சக்கராதிபதி. எவன் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடும்? நோ ஒன். அவர்தான் ஏக சக்கராதிபதி என்று அவரை பெற்றிருந்ததற்கு முடியும். அவரை கர்த்தாதி கர்த்தா, எவ்வளவு லார்ட்ஷிப் வைத்திருந்தாலும், எதை அவன் சுதந்திரம் கொண்டாடி இதெல்லாம் எனக்கு என்று அவன் அந்த லேண்டை லார்ட் என்று அவன் சொல்லிக்கொண்டு வாழ்ந்தாலும், ஹீ இஸ் த லார்ட் ஆஃப் த ஹோல் எர்த். பூமியை, பூச்சக்கரத்தை ஆளுகை செய்கிறவர், பொன்னும் வெள்ளியும் பூமியும் நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்கின்ற மேன்மை கொண்டவர். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு மேன்மையான ஒரு இடத்தை அவர் வைத்துத்தான் அவர் சொன்னார், என் ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியதல்ல, நான் ராஜாதான், இதற்காகத்தான் இதை சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன் என்று சொன்னார். அல்லது இந்த சத்தியத்தை எல்லோருக்கும் சாட்சியாய் வாழ்வதற்காகவே உனக்கு முன்பாக நான் இடுகிற சாட்சியோடு பின்னாலே வருகின்ற தீமோத்தேயு என்று ஒருவன் வருவான், அவன் வாழ வேண்டும், பவுல் வருவான், வாழ வேண்டும். எங்கள் சபை 2020 ஒரு சபை இருக்குது, அவர்கள் வாழ வேண்டும். இதற்காகவே நான் சாட்சியாக பிறந்தேன். இயேசுபிரான் இந்த பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மாத்திரமல்ல, இந்த ராஜரீக வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவன் பாவம் மன்னிக்கப்பட்டவன், அவன் எளிய மனிதனாக இருக்கலாம், சாதாரண ஒரு தச்சனாய், சாதாரண ஒரு கொத்தனாய், சாதாரண ஒரு என்ன வேலையை செய்கிறவனாய், எளிய ஏழையாக இருக்கலாம். இயேசு அவர் ஒரு நாளும் ஐஸ்வர்யமாக இந்த பூமியில் வாழவே இல்லை. அவர் ஒரு ஏழையை போல் தான் வாழ்ந்தார். ஏனென்றால் அந்த ஏழைக்கு தெரிய வேண்டும், நான் வாழ்ந்த வாழ்க்கை இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யம் என்பதை விட மேலானதாய், அது ராஜரீகத்துக்குரிய வாழ்க்கை என்று அவன் அறிந்து, நான் ஏழையாக இருந்து ஒரு ராஜனை போல் வாழ்ந்த வாழ்க்கையை அவனும் வாழ வேண்டும் என்று, இதற்காகவே நான் பிறந்தேன் என்று அவர் கூறினார். இதற்காகவே நான் இப்பொழுது என் சாட்சியை நான் அறிவிக்கிறேன் என்று அவர் கூறினார். இந்த நல்ல அறிக்கையை தீமோத்தேயு நீ செய்ததை போலவே சபையில் இருக்கிற எல்லோரும் இந்த நல்ல அறிக்கையை அவர்கள் செய்து, என் ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா உண்டு, அவர் ஏக சக்கராதிபதி, அவரே எங்களுக்கு மேலானவர் என்று அவர் கூறி அவர் சொன்னார், நான் இந்த பூமிக்காக ஒருபோதும் நான் போராடுவதில்லை என்று
தன்னுடைய தேவராஜ்யத்துக்குரிய பட்டயத்தை கீழே போட்டு விடாமல் சாந்த குணமுள்ளவராய் அவரை வையப்பட்டும் பதில் வையாமல், பாடுபட்டும் பயமுறுத்தாமல் அவர் அமைதியாய் அவனுடைய தீமைகளை, அவன் கொடுத்த தீமைகளை ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது பகுதியாக அங்கே அந்த அடுத்த அதிகாரம் 19ஆம் அதிகாரம் யோவான் 19 அவர் கூறும்பொழுது என்ன அவர் கூறுகிறார், பரத்திலிருந்து என்று அவர் இயேசுபிரான் எப்படி ஒரு வார்த்தை கூறுகிறார் என்று பாருங்கள். அவர் சொல்லுவார், பிலாத்து என்ற மனுஷன், அந்த மனுஷன் அவரை சிலுவைக்கு அறையை ஒப்பு கொடுத்த பிறகு அவரை தப்பு வைக்கலாமா என்ற ஒரு யோசனை வருவதற்கு முன்பாக என்ன நடந்தது என்று சொன்னால், யூதர்கள் இப்படி அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள். யூதர்கள் அந்த பிலாத்துக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டவள் அதிகமாய் பயந்து போனான். தெய்வகுமாரனா, அப்படியானால் மெய்யாகவே இவன் தெய்வ ராஜ்யத்திற்கு உரிய அந்த சத்திரபுத்திரனாய் வாழ்கிற அந்த தெய்வத்திற்கு உரிய குமாரனாய் பிறந்தவரா என்ற ஒரு அச்சமான உள்ளத்தை ஆட்டி வைத்து விட்டது. அவன் கேட்கிறான், பிலாத்து ஓடி வந்து விடுதலை செய்யலாமா என்று அவர் அறிந்து, நீ எங்கே இருந்து வந்தவரையா? அவர்தான் ஏற்கனவே அவர் சொல்லி வைத்து விட்டார், நான் பரத்திலிருந்து வந்தவன் என்று சொன்ன பிறகு கூட இப்படி மறுபடியும் அவனுக்கு சந்தேகம், நீ எங்கே இருந்து வந்தீர் என்று அவர் கேட்கிறான். அதற்கு இயேசு மாறுத்திரம் ஒன்றும் சொல்லவில்லை, ஏற்கனவே அவர் சொல்லி வைத்து விட்டார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் சொல்லாமல் பின்பு கொஞ்சம் கழித்து தனி சரியான அந்த நேரம் வந்த பொழுது சாட்சியை அதை அவர் சொன்னார். நீ என்னுடைய பேசுகிறது இல்லையா, உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உமக்கு தெரியாதா என்று அவன் கேட்ட பொழுது சொல்லாத ஒரு பதிலை, முதலாவது கேட்ட பதிலுக்கு சொல்லாத பதிலை இப்பொழுது சொல்லிவிட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? நீ எவ்விடத்தில் வந்தவர் என்று கேட்ட பதிலை 16ஆம் வசனத்தில் சொல்லிவிட்டார். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஹல்லேலூயா சொல்லிவிட்டார். ஐ பிலாங் டு த ஹெவன்லி திங்ஸ். பரத்திலிருந்து வந்தவன். ஹல்லேலூயா. சாட்சியுடைய, நல்ல சாட்சியுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே வாழக்கூடிய ஒரு கிறிஸ்தவன் அவன் யாரென்றால், என் ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதல்ல. இந்த உலகம் போராடுகின்ற ஆயுதத்தை நான் ஒரு நாளும் எடுப்பதே இல்லை. சண்டை, போட்டி, வழக்கு, வாது என்று போவதே இல்லை. அவர் சாந்தமுள்ளவராக என்றார். சாந்தமுள்ளவன் பூமியை சுதந்திரிப்பான் என்றால் உலகம் சிரிக்கும். அப்படித்தான் அவர் கோலமாய், மோசமான ஒரு உருவத்திலே கோலமாய் அவர் நின்று கொண்டு அவர் சொல்கிறார், பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் வர வேண்டும் ஐயா, இல்லையென்றால் எனக்கு என் மீது ஒரு அதிகாரம் இல்லை. இயேசுபிரான் ஒரு முறை அவர் சொன்னார், போங்கள், நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன், உங்கள் தலையில் ஒரு முடியை கூட ஒருவனும் பறித்து கொள்ள இயலாது, முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறேன் என்று அவர் அப்படி ஒரு அற்புதமான ஒரு அதிகாரத்தை மனுஷன் இந்த பூமியிலே நல்ல அறிக்கை செய்து வாழ வேண்டும். அவன் என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று சொன்ன பிறகுதான் அவனுக்கு அவர் ராஜாவாய் வருவார். அவனுக்கு பரம் கண்களுக்கு தெரியும். அந்த மேலான ராஜ்ய வார்த்தை கீழானதே அல்ல, மேலானதே நாடுகின்ற ஏக சக்கராதிபதியுடைய ராஜ்யம் அவன் கண்களுக்கு தெரியும் ஐயா. ஹல்லேலூயா. அதுபோன்று ஒரு பாக்கியத்தை இயேசுபிரான் அங்கே அந்த அறிக்கையிலேயே சொல்கிறார். என்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை விடுதலை செய்ய அதிகாரம் உண்டு பேசிக்கொள்கிறாய். பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. இன்னும் பவர், ஒரு அதிகாரம் கூட இல்லை. ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு பக்தியுள்ள வாழ்க்கை என்பதை விட இன்னும் அதிகமாய் நீங்கள் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை என்று ஒன்று உண்டென்று சொன்னால் பரத்தின் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டு வாழ்வது, பரத்தின் அதிகாரமாகி ஏக சக்கராதிபதியினுடைய அந்த ஆளுகையிலே அடங்கி வாழ்வது. இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தில் அல்ல, அது ஆதாரம் ஒன்றும் இல்லை. நல்ல ஆதாரம் என்பது என்று சொல்லுவதெல்லாம் பரத்தின் அதிகாரத்தை அறிந்து அந்த ஏக சக்கராதிபதி அவன் கண்டு அவன் வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். உங்கள் கண்கள் பரத்தை கண்டதா?
பரத்தின் அதிகாரத்தின்படி தான் வாழ்கிறீர்களாம். பரத்தின் அதிகாரத்தின்படி தான் சாந்த குணமுள்ளவன் பூமியை சுதந்திரிப்பான் என்று இயேசுபிரான் நின்றதை போல் உங்களால் நின்றுவிட முடியுமா? நீங்கள் அப்படி ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல் அங்கே நின்றாலும், மயிர் கத்தரிக்கு பண்ணப்படுவதற்கு கொண்டு செல்லப்பட்ட ஆட்டுக்குள்ளையை போல் குட்டியை போல் நியாயமெல்லாம் எடுக்கப்பட்டு போனாலும் ஸ்டுட் லைக் எ கிங், ஒரு ராஜனை போல் அவர் இருந்தார். ஒரு அதிகாரமும் என் மீது உமக்கு இல்லை என்று சொல்கின்ற தைரியம் ஒன்று இருக்கிறதே, எந்த நிலையிலையும் சொல்லக்கூடிய தைரியம். அப்படி உடையோடு உரிந்து போடப்பட்ட நேரத்திலே சொல்கின்ற ஒரு தைரியம் வேண்டும் ஐயா. யாரவன் சொல்லுவான்? அந்த நல்ல அறிக்கையை இயேசுபிரான் வாழ்ந்ததைப் போலவே அந்த நல்ல சாட்சியுள்ள அந்த வாழ்க்கையை எல்லோரும் வாழ வேண்டும் என்று அவர் விரும்பினார். இது போன்ற வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றி வாருங்கள் என்று அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன், நீங்களும் இதே அடிச்சுவடிலே வரும்பொழுது பாடுபட்டு வர வேண்டும். இந்த பூமிக்குரிய சில பாடுகள் சம்பவிக்கும். அதெல்லாம் உங்கள் மயிரெல்லாம் எடுத்து விடுவார்கள். உங்களுக்கு நியாயமான, உங்களுக்கு சொந்தமானதெல்லாம் பறித்து விடுவார்கள். போகட்டும் என்று நீங்கள் அப்படியே நின்று விட்டால், வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பயமுறுத்தாமலும் அவர் இருந்துவிட்டு ஒன்று செய்தார், தன்னை நியாயமாய் விசாரிக்கிறவரிடத்திலே தன்னை ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு வசனத்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அந்த கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம். அவர் என்ன செய்தார்? நியாயம் எடுபட்டு போனாலும், சாந்தமாய் அவர் இருந்திருந்தாலும், அமைதியாய் அவர் இருந்திருந்து நல்ல சாட்சியை கூறுகிறவராய், கோழையாய் அல்ல, நல்ல சாட்சி சொல்லுகின்ற கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. அதுபோன்ற உத்தம நல்ல அறிக்கை சொல்லுகின்ற சாட்சிகளை நான் பல இரத்த சாட்சியுடைய புத்தகங்களையும் எத்தனையோ பக்தர்களுடைய புத்தகங்களையும் படித்து பார்த்துவிட்டு அதுபோன்ற வாசனை இப்பொழுது குறைந்து கொண்டே போகிறது. நல்ல அறிக்கை செய்யக்கூடிய நல்ல வாலிபர்கள் இல்லை, நல்ல முன்மாதிரியான தகப்பன்மார்கள் இல்லை, முன்மாதிரியான தாய்மார்கள் இல்லை, முன்மாதிரியான வாலிப பிள்ளைகள் இல்லை, குறைந்து கொண்டே போகுது. நலம்தானா? கடைசி நாட்களிலே அப்படித்தான் குறைந்து கொண்டே போகலாம் என்று எழுதியிருக்கிறது. அவர்கள் ரெம்னன்ட் பீப்புள், மீதியான ஜனங்கள் என்று எழுதியிருக்கிறது. மண்டியை போல் வடிகட்டி வந்ததை போல் வழிகிறார்கள் ஐயா. கிறிஸ்தவத்திற்கு உத்தம சாட்சி கொடுக்கக்கூடிய ராஜரீக கம்பீரமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அநேகர் இல்லை. அவரை போல் இந்த பரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் வராவிட்டால் நோபடி கேன் டு எனிதிங், ஒன்றும் என்னை செய்துவிட இயலாது, ஒரு முடியை கூட அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த ராஜா ஈவன் மை ஹேர், என்னை முடியை கூட கவுண்ட் பண்ணி வைத்திருக்கிறார், எண்ணி வைத்திருக்கிறார் என்ற ஒரு திடம் பாதுகாப்பு வேண்டுமல்லவோ? அதுபோன்ற பாதுகாப்பு இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வீணல்லவோ? அதுபோன்று அனாதை போன்ற வாழ்க்கையை நாம் வாழலாமோ? இயேசுபிரான் இந்த பூமியிலே நல்ல சாட்சியை வாழ்ந்ததைப் போலவே பரமபிதாவே என்று அவர் கூறிவிட்டு, நாங்கள் எப்படி ஜெபிக்கலாம், நீங்களும் இதே போல் ஜெபிக்கலாம், நீங்களும் பரமபிதாவே என்று சொல்லி ஜெபிக்கலாம் என்று சொன்னார் அல்லவோ? அவருடைய பிதா என்னுடைய பிதா, அவருடைய ஏக சக்கராதிபதி என்னுடைய ஏக சக்கராதிபதி, அவரை போலவே நாமும் வாழ்ந்து ஜெயித்து அவர் அமர்ந்த சிங்காசனத்தில் அமர்ந்து பாதுகாப்பாய் வாழ்ந்துவிட முடியும். ஹல்லேலூயா. அவரை குறித்து ஆச்சரியமான இந்த பகுதியில் எல்லாம் என்சே சுமணி ஏராளமான காரியங்களை சொல்லலாம். சங்கீதம் 47 அவர் சொல்லுவார், ஆல் த சீல்ஸ் ஆஃப் த எர்த் இஸ் பிலாங்ஸ் டு ஹிம். எல்லா அந்த 47ஆம் சங்கீதத்திலே ராஜா 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 என்று அப்படி போற்றுவார், உயர்ந்த ராஜா என்று அவர் சொல்லிவிட்டு என்ன சொல்வார் என்று தெரியுமா? அந்த ராஜாவிடத்தில் இந்த பூமிக்குரிய ராஜா அல்ல, உயர்ந்த ராஜாவாய் உயர்த்தப்பட்ட. ஹல்லேலூயா. 47வது அந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 47வது அந்த சங்கீதம், அவர் ராஜாவாக இருக்கிற அந்த பகுதியை ஒரு மனுஷன் வாழும் பொழுது அவன் யாராக இருக்கிறான் என்று அவன் சொன்னால், அவன் மகாராஜாவின் நகரத்திலே வாழ்வதை போல் அவன் வாழ்வான் ஐயா. அப்படி ஒரு வாழ்க்கையை குறித்து அவர் மேன்மை பாராட்டி இந்த சங்கீதம் 47 அவர் கூறுவார். என்ன அவர் அங்கே கூறுகிறார், அந்த பகுதியில் உள்ள பகுதியெல்லாம் வாசிப்பதற்கு நான் நேரமில்லை, ஆனால் கவனித்து பாருங்கள். 2ஆம் வசனத்திலே அவர் கூறுவார் 47, பூமியின் மீதங்கு மகத்துவமான ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பின்பு 6ஆம் வசனத்தில் சொல்வார், தேவனை போற்றி பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, அவரை கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். பிரைஸ் லார்ட் என்று சும்மா சொல்லுவதை ஒரு நாளும் அவர் விரும்புவதில்லை.
கருத்துடனே சொல்லியிருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று சும்மா சொல்வதற்கு இல்லை, கருத்துடனே அல்லேலியா சொல்ல வேண்டும். ரட்சிப்பு கர்த்தருடையது, அல்லேலியா என்ற சத்தமை கேட்டது என்று பரத்திலே எழுதியிருக்கிறது. அதை கருத்துடனே அவரை போற்ற வேண்டும். சும்மா பிரைசலான் என்று சொல்வதில்லை. ஒரு உரையோடு சந்திக்கும் பொழுது சில சமயம் நாம் பிரைசலான் என்று நாம் சொல்லிக்கொள்கிறோம், தட்ஸ் ரைட். ஆனால் மையாவே அந்த கர்த்தர் உங்களுடைய அரசன் தானா, அவரை ஆளுகை செய்கிற கர்த்தாவாக இருக்கிறாராம். அப்படி இருந்தால் ஐ வில் சே பிரைஸ் தி லார்ட். ஒரு அப்படி ஏற்றுக்கொள்ளாத மனுஷனாக இருந்தால் ஐ ரியலி ஹெசிடேட், நான் தயங்குகிறேன். என்னுடைய ராஜாவை அவன் வைத்திருக்கிறானோ இல்லையோ எனக்கு தெரியவில்லையே, நான் இப்படி சும்மா போய் பிரைசலான் என்று ஏனோ தானோ என்று வாழி என்ற மனுஷனுக்கு சொல்ல முடியும்? கிறிஸ்துவ பெயரை வைத்து கொண்டவர்களுக்கெல்லாம் பிரைசலான் என்று சொல்லுவதா? நோ. அவர் சொல்லுகிறார், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுகின்றவர்கள் எப்படி அவர் பாட வேண்டும்? கருத்துடனே, ராஜாவை கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். அவ்விதமாய் அவர் ராஜாவை வைத்திருக்கும் பொழுது நாம் என்ன வாழ்க்கையை நாம் பெறுகிறோம் என்று சொன்னார். அந்த 2ஆம் வசனத்திலே 2ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீது அங்கு மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். அது கீழே நம்ம வரும்பொழுது 48ஆம் வசனத்தில் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் பெரியவர், அவர் நம்முடைய தேவனுடைய நகரத்திலும் நம்முடைய பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அவர் சீயோன் பர்வதத்தில் ராஜாவாய் வீற்றிருக்கிறார். இது மகாராஜாவின் நகரம் என்று கூறுவார். என்ன நகரம்? மகாராஜாவின் நகரம். சாதாரண ராஜா இல்லை, மகாராஜாவின் நகரம். மகாராஜா வருகிறார் என்று ஒரு சின்ன ஒரு ஜமீனை வைத்து கொண்டு இருப்பவர்களை கூட சிலர் சும்மா போற்றி புகழ்ந்து கொள்வார்கள் மகாராஜா என்று. யாருக்காவது ஒரு மந்திரிக்கு முடிச்சு ஊட்டி கூட மகாராஜா என்று சொல்லிக்கொள்ளலாம். நோ, தட் இஸ் ரியல் மகாராஜா. அண்ட் காட் இஸ் யுவர் மகாராஜாவை உயர்ந்திருந்திருக்கும் பொழுது, இந்த ராஜரீக கம்பீரத்தோடு நீங்கள் வைத்திருக்கும் பொழுது நீங்கள் மகாராஜாவின் நகரமாய் மாறுகிறீர்கள். தெர் ஆர் சோ மெனி திங்ஸ். ஏராளமான பகுதிகள் அங்கே கீழே எழுதியிருக்கிறது. ஆனால் கடைசி உள்ள ஒரு வசனம் என்னவென்றால் 48:14, இந்த தேவன் நீ ராஜாவாய் ஏக சக்கராதிபதியாய் கர்த்தாவாய் கொண்ட இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நித்தியத்திற்கும் நம்முடைய தேவன். அவர் பரத்திற்கு உரிய தேவன், பரத்திற்கு ஆளுகை செய்த அந்த அரசன் மரண பரியந்தம் இந்த பூமியிலே நம்மை நடத்துவார். எத்தனை பாதுகாப்புள்ள ஒரு வாழ்க்கை என்று நீங்கள் பார்த்தீர்களாம். இதுபோன்ற ஒரு அற்புத சாட்சியை நாம் பெற்றிருந்திருக்க வேண்டும். உன் உயிரை நான் கொல்லுவேன் என்று சொன்னால் நோபடி கேன் கில் மீ, ஒருவன் என்னை கொல்ல இயலாது, காலத்திற்குன்பு என்னை கொள்வதற்கு ஒருவரும் இயலாது என்று அவன் சொல்லியிருந்திருக்க வேண்டும். உனக்கு எதிராக நாங்கள் பட்டயம் வைத்திருக்கிறோம், வெட்டிவிடுவோம் என்று சொன்னால் எனக்கு எதிராக உருவாகின்ற எந்த பட்டயமும் ஆகாதே போகும் என்று அவன் சொல்ல வேண்டும். அது ஏனென்றால் எங்கள் தேவன் ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. இந்த தேவன், எங்கள் தேவன் மரண பரியந்தம் எங்களை நடத்துவார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாதுகாப்பை இந்த மகாராஜாவின் நகரத்தில் வாழியர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நீ மகாராஜாவின் நகரத்திற்கு உரியவர்கள் தானா என்பதை சோதித்து பார்த்து நல்ல சாட்சியுடைய வாழ்க்கை, ராஜரீக வாழ்க்கை. 1 Peter 2 அவர் சொல்லுவார், நாங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்வார். அது ஒன்றாக கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள், கனம் பொருந்திய வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அல்லது ராஜாவாக இருப்பதெல்லாம் ஒரு 10 லட்சம் ரூபாயாக இருக்கலாம். கடன் வாங்கின ஒரு மனுஷனுடைய ஒரு சேட்டை சேட்டு என்று சொல்கிறவனை வைத்து வாழலாம், வட்டி கிடக்காரனை வைத்து வாழலாம், நகையை வைத்து வாழலாம். த யூஸ்லெஸ், அவனுடைய ஐஸ்வர்யம் நிலையற்ற அந்த அதிலே மனதை வைத்து வாழ்கிறவன் நல்ல ஆதாரம் வைத்து அவன் வாழ்வதில்லை. அதுபோல் நல்ல ஆதாரம் என்னவென்று சொன்னால் ராஜனுக்கு முன்பாய் அறிக்கை செய்கிற, நேரடியாக ராஜனுக்கு முன்பாக அறிக்கை செய்தது போலவே அநேக இடங்களிலே நல்ல அறிக்கை செய்து தீமோத்தேயு போலவே நாமும் எல்லோரும் இந்த வாழ்க்கையை வாழ இறைவன் விரும்புகிறார். மகாராஜாவின் நகரத்திற்குள் வந்து இந்த தேவன், எங்கள் தேவன், என் தேவன் மரண பரியந்தம் எங்களை நடத்துவார் என்று அந்த கம்பீரமுடையவர்கள். இந்த தேவன் யார் என்று தெரியுமா? இந்த மரணம் எங்களை அங்கே பரத்திற்கு கொண்டு போய் விட்டுவிடும். அவர் நித்திய காலத்திற்குரியவர், சதா எங்கள் தேவன், காலமெல்லாம் அவர்தான் எங்கள் ராஜாவாக இருப்பார். அது ஏனென்றால் பூச்சக்கரத்தினுடைய ஆளுகை அல்ல, அந்த பரத்திற்குரிய ஆளுகைக்குரிய வாழ்க்கையை வைத்து அவர் வைத்து நாங்கள் வாழ்கிறோம் என்ற கம்பீரம்
ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவன் பாவ மன்னிப்பை பெற்றது மாத்திரமல்ல, அவர் இதற்காகவே நான் பிறந்தேன் என்று அவர் சொன்ன அந்த ராஜ கம்பீரத்தை அவன் பெற்றுவிடுவான். அந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை அநேக கிறிஸ்துவில் வாழாதிருக்கும் பொழுது நாம் எல்லோரும் வாழ்வதற்கு அந்த உத்தரவாதத்தையும் அந்த பொறுப்பையும் பெற்றிருக்கிறோம். நாம் அந்த நல்ல அறிக்கையை இயேசுவை போல வாழ்கிற அந்த நல்ல சாட்சியை பெற இறைவன் அருள் புரிய வேண்டும். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, எங்களை தேடி வந்த இரட்சகரே, எங்கள் பாவங்களை போக்குவதற்காக, பாவியை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று எழுதியிருப்பதைப் போலவே இறைவனே, இந்த நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கையை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி, நல்ல அறிக்கை செய்து உமக்கு சாட்சியாக நாங்கள் வாழும்படி, இதற்காகவே பிறந்தேன் என்று கூறினீரே, அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வீராங்க. அது மகாராஜாவின் நகரத்துக்குரிய வாழ்க்கை. அங்கே எங்களுக்கு யாதொரு பயம் இல்லை. இந்த தெய்வம் சதா காலமும் எங்கள் தெய்வம், மரணவரீந்தும் நடத்துவார் என்று சொல்லுகின்ற கம்பீரம், பூரண பாதுகாப்பை இந்த மகாராஜாவின் நகரத்திலே பெற்று வாழ எங்கள் மக்கள் யாவருக்கும் அனுகிரகம் செய்வீராங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.